என்னடா என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. என்ன கம்பெனி? அண்டா நம்ம பிராஸோடா. அப்படியா? சரி ஃபஸ்ட்டு உள்ள வா. வாங்க நண்பா, அப்புறம் சொல்லுங்க. நண்பா நம்ம கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சான், ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு ஒரு வருஷம் ஆக போகுது. ஏதாவது வீடியோ போடலாமே. அந்த கம்பெனி எதுக்கு இருக்குன்னே தெரியல. அதுக்கு வீடியோ வேற. சொல்லு என்ன பண்ணணும்? ஒரு வருஷம் ஆகுது. ம் இந்த ஒரு 1 year செலிப்ரேஷன் வீடியோ மாதிரி ஒன்று போடலான்னு. இது வேறையா? சரி வா பண்ணுவோம். அப்படியே நம்ம பசங்களையும் கூப்பிட்டா நல்லா இருக்கும். அவனுங்க நம்ம ஷூட்டுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டானுங்க. இதில் வீடியோ எடுக்க கூப்பிட்டா எப்படிதான் வருவானுங்க? சரி வா நம்ம போய் வீடியோ எடுப்போம் வா. சரி இருக்கட்டும். டிஷர்ட்டுன்னு ஒன்று வாங்கி கொடுத்தானே, எங்கே அது? அதுவா தெரியல, எங்கேயாவது இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஹாப்பி 1 year ஆனிவர்சரி ஆஃப் பிராசோ என்டர்டைன்மெண்ட். ஒரு வருஷம் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பிராசோ என்டர்டெயின்மெண்ட்டை நாங்கள் எதுக்கு ஆரம்பித்தோம், எப்படி ஆரம்பித்தோம், இதில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சும்மா பேசலாம் அப்படின்ட்டு வந்தோம். ரெகுலராக நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கப்ப ரேண்டமாக இதை ஒன்று பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ரேண்டமாக யோசித்தது தான் பிராசோ என்டர்டெயின்மெண்ட். அதுவும் எப்படின்னா, பேர் வைக்கிறான்னு சொல்லும் போது ரோட்டில் இருக்க எல்லா கடை பேரையும் எல்லா ஹோட்டல் பேரையும் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் திடீர்னு ஒரு பேர் ஞாபகம் வந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் டீம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். காலேஜ் முடித்து ஒரு 5 years ஒரு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு நினச்சோம். பட் திடீர்னு சில முடிவுகள் எடுப்போம்ல, அந்த மாதிரி சிலது ரேண்டமாக ஒரு முடிவு எடுத்தது தான் பிராசோ என்டர்டெயின்மெண்ட். பிராசோக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் நல்லா தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஸோ பிராசோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா, என் பெயர் பிரசன்னா, இவர் பெயர் சூர்யா. பிரசன்னால பிஆர்ஏ அண்ட் அவரோட இதில் எஸ்ஓவை எடுத்து பிராசோ அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இந்த ஐடியா எங்களுக்கு எங்கே தோணுச்சு அப்படின்னா, ரேண்டமாக வண்டியில் போகிறப்ப தோணுன ஐடியா தான். ஈவெண்ட்டை கவர் பண்ணுறது மட்டும் எங்களோட இது கிடையாது, ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு தாட் எங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த பிராசோ என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பித்தது. லாஸ்ட் இயர் November 8 அன்னைக்கு ரேண்டமாக ஒரு போஸ்ட் போட்டோம். எங்களோட லேபிள் இது தான், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேர்ந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஆரம்பிப்போம், என்ன தான் பார்க்கலாம், நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த பிராசோ என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா பிஸ்னஸ் எல்லா கம்பெனியும் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்து தான் ஜெயிச்சு மேலே வந்து இப்போ டாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கும் நடக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து 100% நம்புகிறோம். ஃபஸ்ட் போஸ்ட் போட்டோம், இதான் எங்கள் லேபிள் அப்படின்னு. அதுக்கு நிறையா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து, ஃபேமிலி சைட்லேருந்து, ரிலேட்டிவ் சைட்லேருந்து, எல்லா சைட்லேருந்துமே சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நல்லா பண்ணுங்கள், புதுசாக பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க, புதுசாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிரபுதேவா கான்செப்ட் ஒன்று வந்தது. அப்போ நண்பா பேசுங்க நண்பா, அவங்க தெரிஞ்சவங்க தானே பண்ணுறாங்க நண்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கான்செப்ட் வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் அது தானாக எங்கள்கிட்ட வந்துச்சு. ஸோ ரேண்டமாக பண்ணது தான், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ண கான்செப்ட் தான் பிரபுதேவா கான்செப்ட். பார்த்திங்கன்னா, நாங்கள் படித்த காலேஜ்லேயே ஒரு தரமான சம்பவம் நடந்தது. வேல்ஸ் நக்ஷத்ரா 2025 எங்கள் காலேஜோட ஒரு பெரிய ஃபங்க்ஷன். நாங்கள் 2 பேர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்கள் காலேஜ்லேயே அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் கேட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வேல்ஸ் நக்ஷத்ரா 2வது. வேல்ஸ் நக்ஷத்ரா பண்ணவே இன்னொரு எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னென்னா, நீங்கள் வேல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது இன்னுமே ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. எங்களையே கூப்பிட்டு அந்த ஈவெண்ட், அப்புறம் நாங்கள் அந்த ஈவெண்ட் வந்து நாங்களே ஸ்பான்சர் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணி ப்ரோமோ எல்லாமே எடுத்து ஒரு மாதிரி சர்டிஃபிகேட்டெல்லாம் எங்கள் லோகோ போட்டு அது ஒரு மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் தான் எங்களோட 3rd ஈவெண்ட். அதுவுமே ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டு. எங்களுக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம பேர் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. என்ன டிபார்ட்மெண்ட், எங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்? அதான் விஸ்காம் டிபார்ட்மெண்ட், வேல்ஸ் விஸ்காம் டிபார்ட்மெண்ட். ஆண்ட்ரியா அவங்களோட கான்செப்ட் வந்து திருச்சியில் நடந்துச்சு. ஸோ அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா எங்களுக்கு வந்துச்சு. நீங்கள் 2 பேரும் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதில் நிறையா ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, அது வேறு கதை. பட் இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு ஒரு சூப்பர் ஈவெண்ட்.
நல்ல செம ஈவெண்ட். நாங்கள் நாங்கள் பண்ணதுலேயே ட்ராவல் பண்ணி போய் அங்கே ஸ்டே பண்ணி 2 நாள் ஸ்டே பண்ணி எடுத்தோம். அதை எடுத்ததில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு, நல்லா இருந்துச்சு. ஈவன் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டோம் அண்டு ஒரு பட்ஜெட் எல்லாமே நாங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப நிறையா கற்றுக்கிட்டோன்னே சொல்லலாம். ஸோ இடம் பார்க்குறதுலேருந்து ஒரு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயமாக கற்றுக்கிட்டோம் அந்த ஈவெண்ட்டில். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து மேஜராக ஒர்க் பண்ண ஈவெண்ட்ஸ். இது இல்லாமல் நாங்கள் வந்து ஓன் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணோம். அது எங்கள் யூடியூப் சேனலில் இருக்கும். அண்டு பல ப்ரொமோஷன்ஸ்க்காக வீடியோ பண்ணிருக்கோம். அண்டு நிறையா யூடியூப் சேனல்ஸ்க்காகவும் வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஜர்னி வந்து போயிட்டுருக்கு. இன்னும் பெருசாக எதுவும் பண்ணலை. ஸோ பெருசாக பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது அமையுமா என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் நாங்கள் பண்ணுவோம். இந்த 1 இயரில் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணலான்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பேசிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுதான் பிராசோ என்டர்டெயின்மெண்ட். இது அடுத்த சில பிளான்ஸ்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து சூப்பர் டூப்பராக பண்ணோன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அண்டு நாங்களும் நல்லா பண்ணணும். அண்டு எங்கள் டீம் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் 1 இயர் ஆனிவர்சரியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிராசோ என்டர்டெயின்மெண்ட் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு பிராசோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.